வெள்ளை சோளத்தை நம்ம நார்மலாக சாப்பாடெல்லாம் வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி எப்படி குக் பண்ணலாங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கலாம். இதை வந்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஆர் குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாவது இந்த வெள்ளை சோளம் நல்லா ஊறணுங்க. இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். இப்போ நான் இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குக்கரில் நான் குக் பண்ணி காட்டுறேங்க. 1 கப் வெள்ளை சோளத்துக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். வேணும்னா கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 சொட்டு எண்ணெய் சேர்த்து வேக வச்சோன்னா இன்னும் உதிரி உதிரியாக வருங்க. இது வந்து 4லேருந்து 6 விசில் வரைக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் விட்டு குக்கரை இந்த மாதிரி ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணோன்னா உதிரி உதிரியாக வெள்ளை சோள சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுங்க. இதை வந்து நார்மலாக நம்ம சாம்பார், ரசம், புளிக்குழம்போடு சாப்பிட்லாம். 5 நாள் 5 வகையான லன்ச் ரெசிபி நம்ம சேனலில் இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. டீட்டெயில் வீடியோ வந்து இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.